அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நல்லா ஜெபிக்கிறீங்களா? உங்கள் குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கு? கடவுளுக்குள்ளே இருக்கா அல்லது வேற எங்கேயும் இருக்கிறதா? உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக வாழ வேண்டும், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த 4 வாரங்களாய் அத்திமரத்தை சபித்த அந்த பகுதியை நாம் தியானித்தோம். அப்ப என்ன தியானிச்சோம்னா, கனிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கை, பிரயோஜனமற்ற வாழ்க்கை என்பதை நாம் 4 வாரங்கள் தியானித்தோம். இந்த கனி தரக்கூடிய வாழ்க்கைக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். This pericope is going to help you like anything. இந்த தியானம் நமக்கு ஒரு ஆழமான, ஒரு புரட்சிகரமான, புரட்டி போடக்கூடிய ஒரு தியானமாக மாறப்போகிறது வரப்போகிற ஒரு 7-8 வாரங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 23, 24, 25 பார்த்தீங்கன்னா, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கணும் அப்படிங்கிறார். ட்ரூ வர்ஷிப் இஸ் பிரேயிங் இன் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் அப்படிங்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வாருங்க அப்படிங்கிறார். சமாரிய பெண்ணிட்ட, ஒரு விபச்சார பெண்ணிடம் மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை கடவுள் இயேசு கிறிஸ்து பிரகடனம் செய்கிறாரு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு போகிற வழியில சமாரிய வழியா போறார். அங்க சமாரியாவில் யாக்கோபு வெட்டின கேணி, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாக்கோபுடைய சந்ததிகள் அங்க குடிப்போனாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாக்கோபு வெட்டின கேணி அங்க இருக்கு. அந்த கேணியில் அமர்ந்திருக்கிறாரு. சமாரிய பெண் ஒருத்தி தண்ணி மொள்ள வர்றா. அப்போ அந்த அவளிடம், யூதர்களும் சமாரியர்களுக்கும் சம்பந்தமே இல்லை, அவங்க 2 பேருக்கும் பிடிக்காதவர்கள். ஆனால் இயேசு யூதரா இருந்தும் தண்ணி கேட்கிறார். நீ யூதனாச்சே அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. அப்ப அவர் சொல்றாரு, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீ அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உனக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் அப்படிங்கிறார். அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, யோவான் 4:11, ஐயா, தண்ணி மொள்றதுக்கு வந்துட்ட பக்கெட் கிடையாது, கயிறு கிடையாது, புள்ளி கிடையாது, எடுத்துட்டு போறதுக்கு ஜாடி கிடையாது, தண்ணி கேட்குறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீ எடுக்கிற தண்ணி அது தாகம் எடுக்கும், ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீர் அது வாழ்வை தரும், வற்றாத நீருற்று அவங்க உள்ளத்திலிருந்து பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த தண்ணியை தாங்கலை அப்படின்னு ஏசப்பாட்ட கேட்குறாங்க அந்த அம்மா. அப்போ சொல்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, போய் உன் கணவனை கூட்டிட்டு வா அப்படிங்கிறார், வசனம் 16. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, பொய் சொல்றாங்க, எனக்கு கணவனே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமா, அது உண்மைதான், உனக்கு ஏற்கனவே 5 கணவன் இருந்தாங்க, இப்ப இருக்கிறது வேற ஒரு கணவர் அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா திருமணமாகி புருஷன் செத்தவர் பட அடுத்தடுத்த கணவனோட ஆண்களோட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அப்படியே போயிட்டு இருக்கு, அவங்களுடைய டயலாக் இப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப சொல்றாங்க, அப்ப உடனே அந்த அம்மாவுடைய குறைய சொன்ன உடனே, உங்க யூதர்கள் ஜெருசலேம் மலையில வழிபடுறாங்க, எங்க சமாரியர்கள் கெரிசிம் மலையில வழிபடுறாங்க, சமரில் இருக்கிற மலையில வழிபடுறாங்க, யாக்கோபு அங்கதான் ஆல்டர்லாம் செஞ்சு வச்சாரு அப்படிங்கிறாங்க. அப்ப சொன்னாரு, நீங்க யார வழிபடுகிறீர்கள் என்பதை அறியாமலே வழிபடுகிறீர்கள் அப்படிங்கிறாரு. யூ டு நாட் நோ, யூ வர்ஷிப் காட் பட் யூ டு நாட் நோ ஹூம் யூ ஆர் வர்ஷிப்பிங் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அம்மா அப்ப தொடர்ந்து அவங்களுக்குள்ள பேசும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, காலம் வருகிறது, யோவான் எழுதிய நற்செய்தி 4:23, ஏன் வந்தே விட்டது, அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவருடைய உண்மை இயல்புக்கேற்ப வழிபடுவார்கள் அப்படிங்கிறார். உண்மை இயல்பு, தந்தையின் உண்மை இயல்பு என்னன்னா, அவர் உருவமற்றவர், அவர் ஸ்பிரிட்டா இருக்கிறாரு, கடவுள் ஆவியா இருக்கிறாரு. அப்ப ஆவியிலும் உண்மையில தான் ஆராதிக்கணும். தம்மை வழிபடுவோர் எத்தகையோரா இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அதான் ட்ரூ வர்ஷிப், உண்மையான ஜபம், உண்மையான ஆராதனை. அப்போ உண்மையான ஆராதனை பல வருஷங்களா இந்த சமாரிய பெண் ஜெபிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா மாற்றம் இல்லை, பாவத்தை விட முடியல, தீமை, நோய், நோக்காடுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த கடவுள் பேசி அவங்களுக்கு உண்மையான வழிபாடு என்ன, ட்ரூ வர்ஷிப்னா என்னன்னு அந்த பெண்ணுக்கு சொன்ன அடுத்த நிமிஷம் தண்ணி குடத்தை விட்டுட்டு ஓடி போய் நான் இறைவாக்கினரை பார்த்தாங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சமாரியா பட்டணத்தை சொல்ல, சமாரியா பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்க, அப்புறம் இயேசு கிறிஸ்து அவங்க கூப்பிட,
சமாரியாவில் 2 நாள் தங்க அந்த சமாரிய பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்படுது. அப்போ ஒரு சாதாரண ஒரு விபச்சாரம் செஞ்ச பாவத்தில் வாழக்கூடிய ஒரு ஜெபத்துக்கு வரக்கூடிய அந்த பெண்ணுகிட்ட கடவுள், நீ ஆராதிக்க சரியில்லை, நீ யார் ஆராதிக்கன்னு தெரியல, நீ எப்படி ஆராதிக்கிறங்கிறது உனக்கு தெரியலன்னு ஜெபிக்கிற, கோயிலுக்கு வர, பூசைக்கு வர, ஜெபமாலை சொல்ற, இரக்கத்தின் ஜெபமாலை சொல்ற, எல்லா புனிதர்கள் மன்றாட்டையும் சொல்லற, ஆனா there is no true worship. அந்த உண்மையான ஆராதனை உனக்குள்ள இல்லை, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதனை இல்லை. ஏனென்றால் கடவுள் ஆவியா இருக்கிறாரு, நீனும் ஆவியில ஆராதி, உன் ஸ்பிரிட்ல ஆராதி, பரிசுத்த துணையோட ஆராதி, இறைவார்த்தையின்படி ஆராதி. இந்த மிகப்பெரிய ரகசியத்தை அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைத்தவுடன் அடுத்த நிமிஷம் பாவியா விபச்சாரியா வாழ்ந்த அந்த பெண்ணு மிகப்பெரிய ஒரு மிஷினரியா மாறுறா. எங்களுக்கு மட்டும் அவர் கடவுள் அல்ல, சமாரியர்களுக்கு மட்டும் அவர் இறைவாக்கினர் அல்ல, யூதர்களுக்கு மட்டும் இறைவாக்கினர் அல்ல, உலகத்துக்கே கடவுள், அவர் இயேசு கிறிஸ்து ரட்சகர், த சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லக்கூடிய முதல் பெண்மணியாக மாறுறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாம் எத்தனையோ ஆண்டுகள் ஆலயத்துக்கு போறோம், கிறிஸ்துவங்களா வாழ்றோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்களேன். மிகவும் முக்கியமான செய்தியை நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் பரிசுத்தாவின் துணையோட. கவனமா கேளுங்க, எல்லாருக்கும் இந்த செய்தி அனுப்புங்க. உங்க வாழ்க்கை புரட்டி போட போகிற மெசேஜ் தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம கிறிஸ்துவன் தான், கடவுளை நேசிக்கிறோம் தான், ஆனா உண்மையான ஆராதனை இல்லையே. அப்ப உண்மையான ஆராதனை என்ன, அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சங்கீத ஆசிரியர் இப்படி சொல்றாரு. சங்கீதம் 65:2 அவர் மிக அழகாக ஒரு சத்தியத்தை பிரகடனம் செய்கிறார். என்ன சொல்றாருன்னா, மன்றாட்டுக்களை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? ஓ, யூ ஹியர் அவர் பிரேயர்ஸ், ஆல் ஃபிளஷ் வில் கம் டு யூ அப்படிங்கிறார். உலகத்துல சரீரம் உள்ள அத்தனை பேரும் கடவுள்கிட்ட வேண்டறதுக்கு வர்றாங்க. எவ்ரி ஒன் பிரேஸ் அப்படிங்கிறாரு. ஏன் ஜெபிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. why do we pray அப்படிங்கிறார். the sense of need அப்படிங்கிறார். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கடவுளால் படைக்கப்பட்ட, அவருடைய சாயல் படைக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் கண்டிப்பா கடவுளோட ஜெபிக்கணுங்கிற அந்த தேவை இருக்கிறது. இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய வழிகள் எல்லாம் வலம் கொழிக்கின்றன என்று சங்கீதம் 65:11 சொல்றாரு. சென்ஸ் ஆஃப் ரிக்வயர்மெண்ட் அப்படிங்கிற, பிளஸிங் அப்படிங்கிற சென்ஸ் ஆஃப் பிளஸிங், அவர்கிட்ட தான் ஆசீர்வாதம் இருக்கு, அவர்கிட்ட தான் நன்மை இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, பாவங்களின் பழுவை எங்களால் தாங்க முடியல அப்படிங்கிற சங்கீதம் 65:3. கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? the biggest greatest problem for every Christian is not sin. பாவம் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாம தான் பாவம் பாவம் பாவம்னு மெடிடேட் பண்ணி குற்ற உணர்வு, கோழை உணர்வுல அப்ப செஞ்ச பாவம் இப்ப செஞ்ச பாவம்னு சொல்லி பாவத்திலே அழிந்து கொண்டு இருக்கிறோம். பாவம் ஒரு பிரச்சனை இல்லை. அந்த பாவத்தை சரி கட்டுவதற்காக விண்ணகத்தில் மகிமையில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து மனித உரு எடுத்து சிலுவையில் அடித்து நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நம்ம மீட்டுக் கொண்டார். பாவத்தை சரி கட்டிட்டாரு சப்ஸ்டிடியூஷனரி டெத்னால. அவர் எல்லா பரிகாரத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அப்போ பாவம் செஞ்சுட்டே இருக்குன்னு நான் சொல்லல, பாவத்தை ஏற்று மனம் அருந்தி மனமாறினா போதும் பாவத்துக்கு செட்டில்மெண்ட் வந்துடும். அதனால there will be no condemnation. அதனால எந்த தண்டனையும் கிடையாது. அப்போ பேய் பிசாச பிரச்சனை, பேயினுடைய வல்லமையை சிலுவையில் அடித்து நொறுக்கினார், ஆணி கொண்டு அடிச்சு போட்டாருன்னு வசனம் சொல்லுகிறது. நோய் நோக்காட ஒரு பிரச்சனை இல்லை. கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, we pray but we don't receive. நாம ஜெபிக்கிறோம், நமக்கு கிடைக்கிறது இல்ல. நாம கோயிலுக்கு போகிறோம், சண்டே பூசைக்கு போறோம், தினமும் பூசைக்கு போறோம், எந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றது இல்ல. ஒரு ரோடை எடுத்துக்கங்க, லெஃப்ட் சைடு ரோட், ரைட் சைடு இருக்கு. ரோட்டின் 2 பக்கங்கள் இருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு ரோட்ல எப்பொழுதும் ஜெபிக்கிற கூட்டம் போயிட்டு இருக்கிறாங்க. ரைட் சைட்ல ஜெபமும் அதை கனிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ரைட் சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 70 வருஷம் 80 வருஷம் ஜெபிக்கிறீங்க, பேரப்பிள்ள சரியாகணும், பையன் சரியாகணும், குடும்ப ஆசீர்வாதமா இருக்குன்னு கடன் 50 வருஷமா 60 வருஷமா இருக்கு, நோய் இருக்கு, வேதனை இருக்கு, கலக்கம் இருக்கு, தடைகள் இருக்கு, பாவம் ஆளுது அப்படின்னா ரோட்டில் லெஃப்ட் சைட்லயே நீங்க பிரயாணம் செஞ்சிட்டு இருக்கீங்க. ரைட் சைட்ல போய் உங்க ஜெபத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே இல்லை. யூ ஹவ் நாட் ரிசீவ்ட் தி ரிவார்ட் ஆஃப் யுவர் பிரேயர். நீங்க ஒரு பேங்க்குக்கு போறீங்க, கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பணம் 10 லட்சம் வந்துருச்சு. அந்த பணத்தை போய் எடுக்க போறீங்க.
பேங்க்ல போய் செக் எழுதுறீங்க, 60,000 rupees வித்ட்ரா பண்றதுக்கு செக்கை போட்டு சைன் பண்ணி கொடுக்குறீங்க. அது பேங்க்ல எல்லாரும் காசு ஆபீசர்ஸ் பாஸ் பண்றாங்க. பேங்க்ல கேஷ் எடுக்கிற நேரத்துல நீங்க பாட்டுக்கு ஏதோ வீட்டுல ஒரு பிரச்சனை போயிடுறீங்க. அப்ப திரும்பி அடுத்த நாள் போறீங்க, 50,000 எழுதுறீங்க, கேஷ் பாஸ் பண்றாங்க. பணத்தை பெற்றுக்கொள்ளும் போறதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ நினைச்சிட்டு போயிடுறீங்க. இப்படியே பேங்க்குக்கு போறீங்க, செக்கு கொடுக்குறீங்க, ஃபில் பண்றீங்க, கேஷ் வாங்காம வீட்டுக்கு வரீங்க. எப்படி இருக்கும் வாழ்க்கை? எவ்வளவு தரித்திரமா வாழ்ந்துட்டு இருப்போம் பாருங்க. இதே போலத்தான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜெபிக்கிற உங்களைத்தான் சொல்றேன். ஜெபிக்கிறோம், பட் we don't receive it, but we have to receive it. ஜெபிக்கிறவங்களா மட்டுமே இருக்கிறோமே தவிர கனிகளை பெற்றுக்கொள்கிறவரா இல்லையே. இப்படித்தான் வாழ்க்கை வாழ்றோமே. அதனால்தான் கடவுள் அந்த சமாரிய பெண்ணிட்ட இத்தனை 40 வயசு 50 வயசு இருக்கலாம், அந்த 50 வயசு வரைக்கும் பயங்கர ப்ரூடண்டா பேசக்கூடிய அந்த சமாரிய பெண் 5 புருஷன் 6வது புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பாவத்தில் வாழ்றாங்க, தீமையில வாழ்றாங்க. இந்த மலையில ஜெபிக்கணும், அந்த மலையில ஜெபிக்கணும் சொல்ற அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு அவங்கள்ட்ட. ஆனா உண்மையில ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கல, அதனால அவங்க பெற்றுக்கொள்ளவே இல்லை. இதே போலதான் சமாரிய பெண்ணை போலத்தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The word of God is the foundation on which we build our life. நம்ம வாழ்க்கைய இறைவார்த்தை என்கிற பாறையின் மீது நம்ம கட்டி கொண்டு இருக்கிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி 7:24 மிக அழகாக சொல்றார், பாறை மீது கட்டப்பட்ட வீடு, மணல் மீது கட்டப்பட்ட வீடு. அப்ப இறைவார்த்தை மிக மிக முக்கியம். ஆண்டவரோடு ஜெபிப்பதற்கு இறைவார்த்தையின் ஆழத்தை புரிஞ்சுக்கணும். இது ஒரு பக்கம். இறைவார்த்தை என்கிற பாறை மீது கட்டப்பட்ட வீடு அழியாது. அது பாருங்க, பிரேயர் ஜெபம். இன்னொரு பக்கம் ஜெபம் பாருங்க. பிரேயர் கீப்ஸ் த சோல் இன் கம்யூனியன் வித் காட் who created us, by which alone we build our life aright. அந்த ஜெபம் என்கிற அந்த கடவுளோடு உள்ள உறவினாலதான் நம்ம வாழ்க்கையை சரியா கட்டி அமைக்க முடியும். பாறை மீது கட்டணும், அந்த பாறை மீது சரியா கட்டணும்னா நமக்குள்ள ஜெபம் இருக்கணும், கடவுளோடு உறவு இருக்கணும். இப்ப இங்க என்ன பிரச்சனை பாருங்களேன். இறைவார்த்தை முக்கியம், ஜெபம் முக்கியம். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரேயர். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒன்லி பைபிள் நாலேஜ், மியர் நாலேஜ். நான் PhD பண்ணிட்டேன்ல, நான் பிலாசபி முடிச்சிட்டேன், தியாலஜி முடிச்சிட்டேன், அங்க போய் முடிச்சேன், அமெரிக்கா யூனிவர்சிட்டியில போய் முடிச்சேன், ரோம்ல படிச்சேன், வெளிநாட்டுல படிச்சேன். எத்தனையோ பேர் இருக்காங்களே இன்னைக்கு. இறைவார்த்தையின் அறிவு மட்டும்தான் இருக்கும், மியர் நாலேஜ் இருக்கும். பயங்கரமா ப்ரீச் பண்ணுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க, அவங்கள்ட்ட ஜெபமே இல்ல, தாழ்ச்சி இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு ஹெட்டி ப்ரைடு தான் இருக்கும். அவங்க ஒன்லி டாக்டரினலா வாழ்ந்திருப்பாங்க, கொள்கையின் அடிப்படையில் வாழ்வாங்க. டாக்டரினல் அப்படின்னா இப்ப சொன்னார் இல்லையா, சமாரிய பெண்ட சொல்றாரு, உனக்கு யாரை ஆராதிக்கிறன்னு தெரியல, ஆனா நாங்களோ யூதர்களை சொல்றாரு, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்ல நாலேஜ். அப்ப யூதர்களுக்கு கடவுளை பற்றிய அறிவு இருக்கு, ஆனா ஜெபம் இல்ல, உண்மையான ஜெபம் இல்ல. சண்டே யாராவது குணத்தில் கிளத்துல கீழே விழுந்தா தூக்கக்கூடாது, ஏன்னா ஓய்வு நாள். சண்டே எனக்கு அடி வாங்கினா தடுக்க கூட ஓய்வு நாள். இப்படி வெறும் சட்ட திட்டங்களை வச்சு வாழக்கூடிய, டிசிப்ளினை மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவிலிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. வெறும் இறைவார்த்தை பத்தாது. இப்படி ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஜெபமாலை உருட்டுவாங்க, 10 ஜெபமாலை, 20 ஜெபமாலை, இரக்கம் ஜெபமாலை, ஜெபம் ஜெபம், அந்த ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம், இந்த ஜெபம், ஜெபம் மட்டும்தான் இருக்கும், வேற ஒண்ணு இருக்காது. அப்போ prayer alone, if unguided by scripture, tends towards fanaticism அப்படின்னா மதவெறியர்கள். அவள்தான், ஐயோ என் கத்தோலிக்க திருச்சபை மேன்மையானது, உன் சபை சரியில்லை, ஏன் அன்பியம் பெருசு, ஏன் பங்கு பெருசு, என்னுடைய தேர் பெருசு, எங்க மாதா பெருசு, இவ்வளவுதான், இப்படிதான் சொல்லிக்கிட்டோமே தவிர அங்க கனிகள் இருக்காது, நேர்மை இருக்காது, உண்மை இருக்காது. புருஷனை கூட மன்னிக்க தெரியாது, மனைவியை மன்னிக்க தெரியாது, பிள்ளைகளுக்கு நன்மைகளை சொல்லி கொடுத்து வளர்க்க தெரியாது. ஃபெனட்டிசிசம் தான் இருக்கும். ஜெபம் மட்டும் இருக்கிற வீட்டுல பிள்ளைங்க கோயிலுக்கு வராது, பிள்ளைங்க படிக்காது, குடும்பம் ரட்சிக்கப்படாது. இறைவார்த்தை இல்லாத ஜெபம் இருக்கிற இடத்துல ஃபெனட்டிசிசம் தான் இருக்கும். யாரையும் மன்னிக்க மாட்டாங்க, நேர்மையா வாழ மாட்டாங்க, யாருக்கு போய் செய்ய மாட்டாங்க, ரத்தம் சிந்த மாட்டாங்க, இப்படித்தான் வாழ்வாங்க. அப்ப உண்மையான ஆராதனை என்பது இறைவார்த்தை வேண்டும், ஜெபம் வேண்டும். ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம் இருக்கணும். இறைவார்த்தையும் ஜெபம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்டறிவாளர்கள் இறைவார்த்தை அக்குவேறு ஆணிவர பிரிச்சறிகிற ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை பாருங்களேன், ஜெபம் இல்லை, ஒன்லி படிப்பாங்க, ஒன்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் மிக மோசமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. இருந்தால் there is no prayer. நீல் டவுன் பண்றதில்லை, ஆண்டவரோட ஆத்மா கொட்டுவதில்லை, கண்ணீர் விடுவதில்லை, ஆண்டவரோட அன்போடு வைப்பதில்லை. there is no communion with God.
அன்பான சகோதர சகோதரிகளே, உண்மையான ஆராதனை என்றால் என்ன? ட்ரூ வர்ஷிப். யூதா எழுதிய புஸ்தகம் 20 ஒரு அதிகாரம் தான் இருக்கு. 20 வசனம் இப்படி சொல்லுகிறது: அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். பில்ட் யுவர் லைஃப் வித் ஹோலி ஃபெய்த், பவர்ஃபுல் ஃபெய்த் அப்படிங்கிறாரு. பரிசுத்த ஆவியின் துணையோட வேண்டுதல் செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிங்க அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ட்ரூ வர்ஷிப் இன் ஸ்பிரிட் மீன்ஸ் ஆவியிலும் உண்மையிலங்கிறாரு. ஆவியில் ஜெபிக்கிறதுனா என்ன? ட்ரூ வர்ஷிப் இன் ஸ்பிரிட் மீன்ஸ் வர்ஷிப்பிங் இன் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் which is enabling us to have access to the Father through Christ. அப்போ ஆவியில் ஜெபிப்பங்கிறது நம்முடைய உடம்பு சார்ந்த, நம்முடைய உள்ளத்தில் ஜெபிக்கணும். நம்முடைய உள்ளம், நம்முடைய மைண்டு, நம்முடைய இமோஷன், நம்முடைய இன்டலெக்ட், நம்முடைய ஆத்மாவிலும் ஜெபிக்கணும். அப்போ ஆத்மாவில பரிசுத்தாவின் துணையோட நாம் ஜெபிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து பாடுகள், மரணம், உயிர்த்தலின் ஆசீர்வாதங்கள் வழியா பிதாவை சந்திக்க முடியும், அவரோட பேச முடியும். அப்போ இதுதான் ஆவியில் ஜெபிப்பது. அதை நம்ம விளக்கமா பார்க்க போகிறோம். அப்போ இன் ட்ரூத், பிரேயிங் இன் ட்ரூத், உண்மையில் ஜெபிப்பது என்றால் என்ன? மீன்ஸ் மோர் தென் சின்சியரிட்டி. சின்சியரா ஜெபிக்கிறது மட்டுமல்ல, இட் இன்வால்வ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் and appreciating the nature of God. கடவுளுடைய பண்புகளை, நேர்மையை, அவர் செஞ்சிருக்கிற அன்பை பார்த்து உணர்ந்து அதை பொங்கி எழுந்து ஆராதிப்பது, அப்ரிஷியேட் பண்ணது, புகழ்வது, துதிப்பது. reflecting his attributes in our worship. ஆண்டவர் எப்பேற்பட்ட பண்புகள் உடையவர் என்பதை நம்முடைய ஆராதனையில் அதை சொல்லணும். சொல்றது மட்டுமல்ல, aligning our thoughts according to the word of God and his will. நம்முடைய சிந்தனை, சொல், செயல்களை எல்லாம், வாழ்க்கை, பிசினஸோ, தொழிலோ, டீச்சரோ என்ன செஞ்சாலும் ஆண்டோட இறைவார்த்தைக்கு ஏற்ப நம்ம வாழ்க்கை அர்ப்பணிப்பது, அவருடைய சித்தத்துக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வரேன், நான் பாவத்தில் இருப்பேன், குடியில இருப்பேன், என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொன்னா அங்க ஸ்பிரிட் இஸ் கிரீவ்டு. ஆவியில் பரிசுத்தாவின் துணையோட ஜெபிப்பது ஃபர்ஸ்ட் பார்ட். பரிசுத்தாவிக்குள்ள ஜெபிப்பது செகண்ட் பார்ட். இன் த ஸ்பிரிட். இறைவார்த்தை என்பது இறைவார்த்தை இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு இறைவார்த்தையும் பரிசுத்தாவின் தூண்டுதல் எழுதப்பட்டது. அப்போ ஆவியில் ஜெபிப்பது, பரிசுத்தாவியோட துணையோட ஜெபிப்பது ஒண்ணு, பரிசுத்தாவின் அட்மாஸ்பியர்ல ஜெபிப்பது இன்னொன்று. பரிசுத்தாவின் அட்மாஸ்பியர்னா அவருடைய சூழல் பாருங்க. அப்போ பரிசுத்தாவி என்னை சுற்றி இருக்க வேண்டும், என் ஆத்மா அவரை ஏற்றி போற்றி புகழ வேண்டும் சொன்னா என் பாவங்களை ஏற்றிருக்கணும், மனமறிந்திருக்கணும், பாவமற்ற சூழலை நான் ஜெபிக்கணும், எல்லாத்தையும் வருந்தனும், தூக்கி போடணும். அப்பதான் அது துக்கப்பட மாட்டாரு. துக்கப்பட்டார்னா பரிசுத்தாவின் சூழல், அட்மாஸ்பியர் அங்க இருக்காது, இறைவார்த்தையின் படி வாழலனா. when the spirit is grieved, when the spirit is hurt, அவரு உன்னோட சேர்ந்து ஜெபிக்க மாட்டாரு. அப்போ இவ்வளவு சிம்பிளான நேர்மையான ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு நாம வாழ்க்கையில கிடைக்கல, கடன் இருக்கு, நோய் இருக்கு, நோக்காடு இருக்கு, என்னால வளர முடியலங்கிறதுலாம் அவ்வளவும் பொய். கடவுள் ரைட் ராயலா இருக்கிறார், எந்த இடத்திலும் கடவுள் ஆஸ்வதிக்கிறார். நான் வாழ்ந்து போதிக்கிறேன், பெற்றுக்கொள்றத சொல்றேன் ஆவியின் துணையோட. ஆவியிலும் உண்மையிலும் நீங்கள் ஆராதித்தால் உங்க வாழ்க்கை மாறும், இன்றைக்கே மாறும். ஒரே நொடி பொழுதுல சமாரியா பெண்ணின் வாழ்க்கை மாறினது போல சாபங்கள், தீமைகள், கேன்சர், வியாதிகள், கட்டிகள் அத்தனையும் கரையும். தரித்திரமான நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். நாம செய்யாது என்னன்னா ஆவியின் துணையோடு ஜெபிக்கிறது இல்ல, ஆவியினுடைய அட்மாஸ்பியர் சூழல்லையும் ஜெபிக்கிறது இல்ல, இறைவார்த்தையோட ஜெபிக்கிறது இல்ல. நாம் ஏதோ உடல் சார்ந்த ஆராதனைகளை மட்டும் செஞ்சுட்டு போறோம் பாத்தீங்களா. உடம்ப கை தட்டினா கை தட்டுவோம், பாடினா பாட சொல்லுவோம், காதுனா ஏதாவது செய்வோம், குதிப்போம், டான்ஸ் ஆடுவோம், இப்படி ஏதாவது உடம்பு சார்ந்த ஆடு மாடை வெட்டுவோம், கோழியை வெட்டுவோம். இப்படி பாருங்க, வெளிப்படையான ஆராதனை தான் நம்ம செய்யறோமே தவிர உள்ளார்ந்த வழிபாடு மைண்ட்ல, ஆவியில, ஆத்மால நம்ம செய்யறது இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்றேன், வார்ன் பண்றேன். இந்த மெசேஜ் என்னுடைய வாழ்க்கை புரட்டி போட்டது, உங்க வாழ்க்கையும் புரட்டி போட போகிறது. சமாரியா பெண் வாழ்க்கையை அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேட் பண்ண இந்த செய்தியை தொடர்ந்து நாம ஜெபிப்போம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிச்சிங்கன்னா இன்று முதல் உங்களுக்கு ஆசீர்வாதம்.
இதை தொடர்ந்து கவனியுங்கள். ஒரு 10 வாரத்துக்கு மேலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஆழமான சத்தியத்தில் எங்களோட நடங்க, எங்கள் குடும்பத்தோட நடங்க. உங்கள் வீடு அத்தனை இருளும் அகற்றப்படும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தீமைகளும் விலகும். நீங்கள் உங்கள் வீட்டை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. உலகத்தை குறித்து கவலைப்பட்டு ஜெபிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளை நீங்கள் மாற போறீங்க. காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாள் இந்த இறை செய்தி முடிந்த உடனே கூட யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்தை எடுத்து நீங்க குடும்பமா தியானிங்க. என்னென்றால் அப்பொழுதுதான் அவருடைய ஆழம் நமக்கு புரியும். எவ்வளவு ஒரு பரிதவிப்போடு இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணிட்ட பேசியிருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஏன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தா கூட இதே பரிதவிப்போடு தான் பேசுவார். நீங்க யாரை வழிபடுறீங்கன்னு தெரியாம வழிபடுறீங்க, எப்படி வழிபடணுங்கிறதையும் புரியாம வழிபடுறீங்க என்று சொல்லி நம்மை பார்த்து அங்கலாய்ப்பார். நம்ம கிறிஸ்தவர்கள் தான், கடவுளை அறிந்திருக்கிறோம் தான், ஞானஸ்தானம் வாங்கியிருக்கோம் தான். ஆனா மெய்யாகவே என்னுடைய கடவுள் யார், அவருடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத உண்மையாலுமே உணர்ந்து அவருடைய பாதத்துல சந்தோஷமா வந்து ஆராதிக்கிறோமா, இல்லை ஏதோ ஒரு கடமைக்காக நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோமா? இரண்டாவது, என்னுடைய கடவுள் எத்தன்மையரவராய் இருக்கிறார். அவர் ஆவியில் இருக்கிறார், அவர் ஆவியாய் இருக்கிறார், உருவமற்றவராய் இருக்கின்றார். ஸோ நான் வழிபடுகிறேன்னா என்னுடைய உடலுக்கு, இதோ இந்த புற தோற்றத்துக்கு, புற செயல்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து அவரை ஆராதிக்க முடியாது. மாறாக என்னுடைய ஆவியில பரிசுத்தாவியோடு சேர்ந்த துணையோட, அந்த சூழலோட நான் அவரை வழிபட வேண்டும் என்கிற ஒரு ஆழமான ஒரு செய்தியை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கின்றார். அப்படி நாம ஜெபிக்கின்றோமா? அப்படி ஜெபிக்காததுனால தான் வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதங்களை பார்க்கல. அதனாலதான் இன்னைக்கு பிள்ளைங்க நம்மகிட்ட கேட்குறாங்க, நிறைய பெற்றோர்கள் சொல்றாங்க, நீ இத்தனை வருஷம் கோயிலுக்கு போறியம்மா, நீ என்னத்தை பெருசா பெற்றுக்கொண்ட, அதனால நான் எதுக்கு கோயிலுக்கு வரணும்னு கேட்குறாங்க. நிறைய தாய்மார்கள் தகப்பன்மார்கள் இதை சொல்றாங்க கவுன்சிலிங்ல. உண்மையாலுமே இதே கேள்வியை தான் அவங்க தனக்குள்ள கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கே அந்த சந்தேகம் இருக்கு, நான் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன் 20 வருஷமா 30 வருஷமா, என்னத்தை நான் பெருசா வாரி கட்டிட்டேன், என்ன பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால தான் அவர்களால் அந்த பிள்ளைகளிடத்தில் இந்த விசுவாசத்தை கடத்த முடியல. கனிகளற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமே. உண்மையாலுமே ஒரு கடவுளை ஆராதிக்கிறோம் என்கிற உணர்வோடு தான் நம்ம ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிறோமா? அது ஆலயத்துக்கு போனாலும் சரி, இல்லை தனிமையில் அமர்ந்து என்னுடைய வேதனைகளை கொட்டுவதாக இருந்தாலும் சரி, அந்த விசுவாசம் நம்மிடத்துல இருக்கிறதா? கடவுளுடைய பண்புகளை நாம் அறிந்திருக்கிறோமா? யாரை நான் வழிபடுகிறேன், அதை வழிபடுகிற நான் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறேன், எனக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற மனஸ்தாபம் இருக்கிறதா? உத்தம மனஸ்தாபம் நம்ம இடத்துல இருக்கிறதா? அந்த கடவுளுடைய பிரசனத்துக்குள்ள நான் போறதுக்கு எனக்கு தகுதி இல்லையே என்று சொல்லி உத்தம மனஸ்தாபப்பட்டு பாவ மன்னிப்பு கேட்டு அந்த ஆண்டவரிடத்துல போகக்கூடிய அந்த ஒரு திராணி நம்ம இடத்துல இருக்கிறதா? இதெல்லாம் ஒரு உண்மையான ஆராதனைக்கு நம்ம இட்டு செல்லும். வாருங்கள், இப்பொழுது நாம பாடி ஜெபிப்போம். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒவ்வொருவரையும், உங்க குடும்பத்தை, உங்க சந்ததியை அழைக்கின்றார். தன்னோடு உறவு கொள்ளும்படி, தன்னை ஆராதிக்கும்படியாக, அவர் மகிமையடையும்படியாக அல்ல, மாறாக நீங்களும் நானும் வாழ்வு பெறும்படியாக, கனி தரும்படியாக, சிறந்து விளங்கும்படியாக, அவருக்கு சாட்சியாய் வாழும்படியாக பாடி ஜெபிப்போம். பாருங்கள். இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பதும் ஏன், வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பதும் ஏன், வல்லவர் பாதம் சரணடைந்தார்
உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம்? ஒரு வீடு, வாசல், பொருள், ஆரோக்கியம் என்று சொல்லி நம்முடைய இந்த உடல் சார்ந்த உலக சார்ந்த விஷயங்களே கேட்டுட்டு இருக்கமே. ஆண்டவரே, உம்மோடு உறவு கொள்ளணுமே, உம்முடைய பரிசுத்த ஆவியை தாங்கப்பா, உடைய சத்தியத்தை புரிந்து கொள்கிற ஞானத்தை தாங்கப்பான்னு கேட்டு ஜெபிக்கிறோமா? அப்படி ஜெபிக்க பழகுவோம். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அப்பா, வந்து நிற்கிறோம் சுவாமி. அப்பா, எங்கும் வியாபித்திருக்கிறவரே, அப்பா, ஆவியாய் இருக்கிற தெய்வமே, என் ஆவியோடு உறவு கொள்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய சர்வ வல்லமை நினைத்து உம்மை நாங்கள் புகழ்கிறோம் சுவாமி, போற்றுகிறோம். நாங்கள் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் பெற்றுக்கொண்ட அத்தனையும் உம்மிடமிருந்து என்று சொல்லி நன்றி அறிந்து உம்முடைய திருமுன்னிலையில ஆர்ப்பரிக்கிறோம் சுவாமி. அப்பா, இணைப்பில் உள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அந்த சூழலிலே அப்பா உத்தம மனஸ்தாபத்தோடு நொறுங்கி இருதயத்தோடு சர்வ வல்லவரின் பாதத்தை தேடி வருகிற அப்பா அந்த துணிவை தாரும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ நான் கழுவப்பட்டேன் என்கிற நிச்சயத்தோடு இரக்கத்தின் அரியணையை அணுகி வருகிற துணிவை தாரும் ஆண்டவரே. மெய்யான ஆராதனை ஆவியிலும் உண்மையிலும் ஏறெடுக்க எங்களுக்கு கற்பித்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.